முருகன் தயாரிப்பில் யுவன் சங்கர் ராஜா இசையில் ஸ்ரீநித்யா சுகுமார் இயக்கத்தில் ரியோராஜ் நடிக்கும் ஸ்வீட் ஹார்ட் திரைப்படம் மார்ச் 14 முதல். பேங்க்ல வேலை பார்த்துருந்த ஒரு பேங்க் எம்ப்ளாயி வந்து இந்த பேங்க் வேலையை வித்துட்டு அந்த பேங்க் வேலையை ரிசைன் பண்ணிட்டு சினிமாவில் யார்கிட்டையுமே அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணாமல் வெறும் கமல் சார் படங்களை மட்டுமே பார்த்து சினிமாவை கற்றுக்கிட்டு சின்ன வயசுல இருந்து அவர் சினிமாக்குள்ளே வந்து முதல் ஒரு படம் எடுத்தார். அந்த படத்திற்கு அப்புறம் அவரோட அடுத்த படம் ஒரு பெரிய நடிகர், அதுக்கும் அடுத்த படம் ஒரு உச்சபட்ச நடிகர், அதுக்கும் அடுத்த படம் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவோட 2 ஜாம்பவான்களை வச்சு இப்போ இயக்கிட்டு இருக்காரு. அவர் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் மோஸ்ட் வாண்டட் டைரக்டராக மாறியிருக்கார். வேறு யாருமே இல்லை, நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தான். இன்னைக்கு லோகேஷ் அவரோட பர்த்டே. ஸோ இன்னைக்கு அவரோட ஃபிலிமோகிராஃபி பற்றியும் அவரோட பற்றியும் ஒரு சின்ன ஒரு 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 எக்ஸ்பிளைனர்னு வச்சுக்கலாம். ஒரு சின்ன ஒரு வீடியோ தான் இப்போ பேச போகிறோம். மார்ச் 14, 1986 கிணத்துக்கடவு அப்படிங்கிற ஊரில், கோயம்புத்தூர் கிணத்துக்கடவுன்னு ஊரில் பிறந்தவர் தான் நம்ம லோகேஷ் கனகராஜ். அவர் வந்து அங்கே ஸ்கூலிங்லாம் அங்கே தான் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 12th தலைவர் வந்து ஒரு நல்ல மார்க் தான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் காலேஜ் வந்து பிஎஸ்டி காலேஜில் ஃபேஷன் டெக்னாலஜி படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் எம்பிஏ பண்ணிவிட்டு எம்பிஏ முடிச்சதுக்கப்புறம் ஒரு பேங்க் எம்ப்ளாயாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. பேங்க் வேலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு இந்த டக்கின் பண்ணுறது, இந்த ஒரு பட்டன் மேலே பட்டன் போட்டு ஒரு மாதிரி போகிறதுலாம் பிடிக்காத ஒரு காரியம். ஸோ அது மட்டும் இல்லாமல் சினிமா மேலே சின்ன வயசுலேருந்து ஒரு மிகப்பெரிய காதல் அவர்கிட்ட இருந்திருக்கு. அதான் சினிமாவில் நான் சொன்ன மாதிரி தான், யார்ட்டையும் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்கல, கமல் சாரை மட்டுமே பார்த்து அவரோட படங்கள் மட்டுமே பார்த்து கதை எப்படி எழுதும், ஸ்க்ரீன் பிளே எப்படி எழுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு நம்மளும் படம் எடுக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி பேங்க் எம்ப்ளாயே வந்து ஒர்க் பண்ணி அதில் வந்த காசை வச்சு ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்திருக்காரு. அந்த ஷார்ட் ஃபிலிமை நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, உன்னோட அடுத்த ஷார்ட் ஃபிலிம் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறப்பான்னு சொல்லி அவர் உள்ளிறங்கி ப்ரொடியூஸ் பண்ண ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் களம் அப்படிங்கிற ஷார்ட் ஃபிலிம். அது வந்து இந்த அவியலுங்கிற ஆந்தாலஜி ஒரு படமாக அந்த படமும் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் நடந்த எல்லாமே ரெஸ்ட் இன் ஹிஸ்ட்ரினே சொல்லலாம். ஏன்னா அதுக்கப்புறம் நடந்த எல்லாமே வந்து இப்போது சில பேர் சொல்லலாம், அவர் என்னப்பா டக்குன்னு ஒரு 2-3 படத்துலேயே மேலே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க. பட் அப்படிலாம் கிடையாது. சினிமா மேலே அவ்வளோ மிகப்பெரிய ஒரு காதல் இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரிலாம் மேலே வர முடியும். ஏன்னா யார்கிட்டையுமே அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்கல, சினிமாவில் எந்த டேரக்டர்கிட்டையும் ஒர்க் பண்ணல, சினிமா பற்றின எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் தான் சம்பாரித்த பணத்தை வச்சுக்கிட்டு, தனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கிட்டு, தனக்கு தெரிஞ்ச ஒரு சினிமா நாலேஜை வச்சு ஒருத்தன் ஒரு படம் எடுத்திருக்காரு. அதுதான் மாநகரம். மாநகரம் படம் நான் இதுக்கப்புறம் பேச போகிற எல்லா படங்களுமே வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் எப்படி லோகேஷ் கனகராஜா ஒரு பெரிய ஒரு அட்மையர் பண்ணேன் அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் பேச போகிறேன். மாநகரம் படம் வந்து எனக்கு எந்த விதமான ஒரு சும்மா இப்போ ஆஃபீஸை கட் அடிச்சுட்டு நைட் ஷோ மாநகரம் படத்துக்கு நான் போனேன். அப்போ மாநகரம் படம் பார்த்துட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் எனக்கு யார் அந்த டேரக்டர்னு தெரியற அளவுக்கு ஏன்னா அவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு ஸ்டோரி லைனு. என்னைய பொறுத்த வரைக்கும் பார்த்தா அந்த படத்தில் வந்து எல்லா கேரக்டரோட ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. ஸ்ரீ கேரக்டரோட ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது, சந்தீப் கிருஷ்ணோட கேரக்டரோட ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் சார்லி கேரக்டரோட ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. அந்த ஒரு வேர்டு தான் நம்ம யார்கிட்டே கேட்டிருக்குமா சார் சொல்லிட்டு ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவார். அந்த சீன் ஆகட்டும், எல்லா சீக்வன்ஸும் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கதையில் வந்து அவங்க 2 பேரோட பேரே தெரியாமல் நமக்கு கதை சொல்லியிருப்பார். கிளைமேக்ஸில் வந்துட்டு அவங்க 2 பேர் வந்துட்டு யாரா நீங்கள் உங்கள் பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்கும் போது தான் நமக்கே தெரியும், ஆமாம் இல்லை இந்த படத்தில் அவங்க 2 பேரோட பேரே நமக்கு பெருசாக ரிஜிஸ்டர் ஆகலைங்கிற மாதிரி காட்டிருப்பாங்க. மாநகரம் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு. இந்த படம் பார்த்துட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் ஓகே இவங்கெல்லாம் இந்த மாதிரிலாம் கூட படம் எடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு புது டைமென்ஷனை கிரியேட் பண்ணிச்சுன்னே சொல்லலாம். மாநகரம் பொறுத்த வரைக்கும் ஓகேப்பா, ஒரு செம்ம ஒரு 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 கனெக்டடான ஒரு ஸ்டோரி. அந்த ஒரு பக்கம் கிட்னாப் இருக்கும், ஒரு பக்கம் சார்லி சாரை பற்றி நம்மக்கிட்ட ரொம்ப எமோஷனாக கனெக்ட் ஆகிருப்பார். ஸ்ரீ ஒரு பக்கம் வந்து நம்ம கூட அந்த சர்டிஃபிகேட் தொலைச்சிட்டு அவர் திருப்பி அடிக்கும் போது நமக்கே அட்ரா மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சந்தீப் கிஷன் ஒரு இடத்துல நமக்கு பெருசாக வந்து அவர் ஒரு மாதிரி சத்யா படத்தில் வர கமல் சார் மாதிரி அவர் ஒரு ஒரு கேரக்டரைசேஷன் இருக்கும். எல்லாமே இந்த படத்தில் இருந்து இம்ப்ரெஸ் பண்ணிச்சுன்னே சொல்லலாம். ஸோ அடுத்த படம் பார்த்தீங்கன்னா கைதியை பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்லணும்னா, 2வது படம் பிகில் கூட ரிலீஸ் ஆகுது. பிகில் வந்து அந்த டைமை பொறுத்த வரைக்கும் கைதியாக பிகிலாக கேட்டால் ரிலீஸ்க்கு முன்னாடி வரைக்கும் எல்லாமே பிகில் சொல்லிட்டு இருந்தாங்க. பிகிலுக்கு தான் மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் ஃபஸ்ட்டு எல்லாமே கிடச்சிது. பட் கைதி படம் வேற மாதிரி ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து அதுக்கு முன்னாடியே வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. மாஸ்டர் படம் இவர் கூட தான் பண்ண போகிறோம், 3வது படம் லோகேஷ் கனகராஜா வந்து விஜய் சாரோட தான் பண்ண போகிறோம் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் விஜய் சார் ஃபேன்ஸும் வந்து கைதியை போயிட்டு பார்த்து என்கரேஜ் பண்ணாங்கன்னே சொல்லலாம். கைதி படம் பார்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு படம் இதுக்கு மேலே வருமா, இல்லை வந்து இந்த மாதிரி ஒரு படத்தை நம்ம இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஒரு நாள் நைட்டில் நடக்கிற கதை, அந்த கதையில் கார்த்தி சார் எனக்கு தெரிஞ்சு வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் தீரன் அதிகாரம் ஒன்று நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம்.
பட் இந்த கைதியில வர கேரக்டர் வந்து எனக்கு வேற மாரி ஒரு ஃபீல் ஆச்சு. அதாவது ஒரு மாரி சாந்தமா இருப்பாரு ஸ்டார்ட்டிங்ல பார்த்தா. அதுக்கப்புறம் அவரோட கேரக்டரைசேஷன் அவர் வந்து அவருக்கும் தீனாக்கும் ரிலேஷன்ஷிப் அவர் ஒரு பொண்ண தேடி போற விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒரு வேற மாரி ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதுல எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அந்த மாரி ஒரு படம், அந்த மாரி ஒரு 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 ட்ரக்கு, ஒரு அந்த ஸ்மக்லிங் இது எல்லாமே வந்து ஜார்ஜ் மரியம் சார் சொல்லியே ஆவணும். என்ன மாரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ங்க அந்த படத்துல. ஒரு கேரக்டர் கூட அந்த படத்துல தேவையில்லாத கேரக்டரே இருக்காது. எல்லாமே ரொம்ப கரெக்ட்டான கேரக்டரா இருக்கும். அர்ஜுன் தாஸ் முதற்கொண்டு எல்லாருமே அவங்க கொடுத்த கேரக்டர் ரொம்ப சூப்பரா அதாவது லோகேஷோட அந்த ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் தான். இந்த மாரி ஒரு கதை எழுதலாம் அப்படிங்கும்போது, அவரோட ஆர்ஜின எடுத்துக்கிட்ட ஒரு கதை. அந்த ஒரு ட்ரெயின் ஸ்டேஷன்ல போயிட்டு பசங்க வந்து ஐ மீன் பாட்டு போட்டு பர்த்டே செலிப்ரேட் பண்ணும்போது, அவனுங்க அவனுங்க வந்து மாட்டிட்டானுங்க. அந்த 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 ஒரு கதைக்களத்த வச்சுக்கிட்டு, அவர் என்ன மாரி ஒரு கதைய டெவலப் பண்ணிருக்காரு பாருங்களேன். எவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. பட் அங்க தான் வந்து நம்ம எல்லாருமே வியந்து பார்த்தா, ஹாலிவுட்ல மட்டுமே இருந்த அந்த எம்சியூ அப்படிங்கிற விஷயத்த வந்து ஐ மீன் மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ கொண்டு வந்து, இங்க நம்ம ஊருக்கு ஏத்த மாரி லோகேஷ் சினிமேட்டிக் யூனிவர்ஸ்ன்னு ஒண்ணு கிரியேட் பண்றாரு. ஸோ கைதிக்கு அப்புறம் வர மாஸ்டர். மாஸ்டர் நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு திருப்புமுனையான படம்னே சொல்லலாம் தமிழ் சினிமாவுக்கு. ஏன்னா, லாக்டவுன்ல வந்து படங்கள்லாம் வராது. தியேட்டருக்கு வந்து இனிமே தியேட்டரே அவ்வளோதான் அப்படின்னு நெனச்சிருந்த டைம்ல, ஒரு படம் எடுத்து 1 வருஷம் வெயிட் பண்ணி, அத தமிழ் ஆடியன்ஸுக்காக தியேட்டர்ல கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணாங்க. மாஸ்டர் ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம்னே சொல்லலாம். 2020 ஏப்ரல் அன்னைக்கு வர வேண்டிய படம் 2021 பொங்கலுக்கு மாறுது. 1 வருஷம் வெயிட் பண்ணி 50% ஆக்குபென்சி தியேட்டர் ஓப்பன் பண்றாங்க. யாருமே தியேட்டருக்கு வரமாட்டாப்பா நெனச்ச டைம்ல ஒட்டுமொத்த கூட்டமும் தியேட்டருக்கு வந்துச்சு. தியேட்டர் ஓனர்ஸ்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. விஜய் சார் இந்த மாரி வெயிட் பண்ணி இந்த படத்த ரிலீஸ் பண்ணதுக்கு. சரி ஓகேப்பா ஒரு 1 வருஷம் வெயிட் பண்றாங்க, ரிலீஸ் ஆகுது. ஒரு நார்மல் விஜய் சார் படமா இருக்கும்னு பார்த்தா, அப்படி கிடையவே கிடையாது. அதுவரைக்கும் விஜய் சார் பண்ணாத ஒரு கேரக்டர லோக்கி பண்ண வச்சாரு. ஜான் துரைராஜ், ஜேடி. இப்ப வரைக்கும் நெறைய பேர் வந்து உங்களுக்கு ஃபேவரைட்டான ஒரு விஜய் சாரோட கேரக்டர் யாருன்னு கேட்டா, அதுக்கு முன்னாடிலாம் நெறைய பேர் சச்சின் சொல்லுவாங்க, கில்லி சொல்லுவாங்க. பட் இப்ப யார கேட்டாலுமே ஜேடி தான் சொல்லுவாங்க. அந்த மாரி ஒரு லைஃப் டைம் கேரக்டர வந்து விஜய் சாருக்கு வந்து டிசைன் பண்ணியிருந்தாருன்னே சொல்லலாம். அதுவரைக்கும் இல்லாத ஒரு கேரக்டர் அதாவது விஜய் சார்னாலே இந்த மாரி ஒரு 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 மாஸ் டயலாக்கு, ஒரு பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் இருக்குல்ல. அவருக்கு ஸ்டாக்கான ஒரு ஒரு விஷயங்கள் இருக்கலாம். அது எல்லாத்தையும் மாத்தி உடைச்சு எறிஞ்சு, அவர் வந்து ஒரு குடிகாரர், பிளஸ் புரொஃபசர். அவர் ஏன் குடிக்க ஆரம்பிச்சாரு? அவர் எப்படி குடிய விட்டாரு? அவர் அதுக்கப்புறம் என்ன மாரி ஒரு ஒரு டிரான்சிஷன் ஆனாருங்கிறது தான் ஜேடியோட கேரக்டரைசேஷனாவே இருக்கும். ஒரு பெருசான ஒரு எத பத்தியும் லைஃப்ல எத பத்தியும் கவலைப்படாம ஒரு ஜாலியா தெரியிற ஒரு ஜேடிய வந்து நமக்கு காட்டியிருப்பாருன்னே சொல்லலாம். அந்த லுக்ல இருந்து, கண்ணாடில இருந்து, அந்த ஹெட்ஃபோன்ல இருந்து அது மிகப்பெரிய ட்ரெண்ட் செட்டரே அமைஞ்சிருச்சு. நெறைய பேர் செக் ஷர்ட் வாங்கி போட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு மாஸ்டர் வந்து ஒரு லைஃப் டைம் ஒரு படம்னே சொல்லலாங்க. விஜய் சார் ஃபேன்ஸ் விஜய் சார் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம எல்லா சினிமா ஃபேன்ஸ்க்குமே வந்து ஜேடிய ரொம்ப பிடிக்கும். நல்ல இடத்துல ரிலேட் பண்ணிக்கலாம். அவர் வந்து யாரையுமே வந்து ஹர்ட் பண்ண மாட்டாரு. அவர் மட்டும் போவாரு, ஜாலியா இருப்பாரு. ஜாலியா இருங்க. உங்க பிரச்சனை நீங்க பாருங்க. என் பிரச்சனை நான் பார்க்குறேங்க. ஒரு 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 டோன்ல இருந்தவரு. செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் வேற மாரி ஒரு ஒரு ரேஞ்ச் எடுப்பாரு. விஜய் சேதுபதிய கொண்டு வந்து வச்சு, அவருக்கு நிகரா வந்து விஜய் சார உட்கார வைக்கணுங்கிறதெல்லாம் வந்து அதாவது எப்படி சொல்றதுன்னா, ஒரு கட்டம் படம் பார்த்தேன் எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் விஜய் சேதுபதி ஓவர் டூ பண்ணிட்டாரேப்பா! அப்படின்னு சொல்ல வச்சாலும், 2 பேரும் ஈக்குவலா மெயின்டெயின் பண்ணாரு. அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். செகண்ட் ஹாஃப்ல அந்த ஃபைட் சீன் ஆகட்டும், எல்லாமே டோட்டலா அது வரைக்கும் விஜய் சார் படங்கள்ல பார்க்காத விஜய் சார வந்து இந்த படத்துல பார்க்க வச்சாரு. அதுக்கு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப்னே சொல்லலாம். என்னைக்குமே விஜய் சார் ஃபேன்ஸ் எல்லாமே வந்து லோகேஷ்க்கு கடமைப்பட்டுருக்கோம். ஜேடிங்கிற ஒரு கேரக்டர் வந்து விஜய் சாருக்கு டிசைன் பண்ணதுக்கு. அதுக்கப்புறம் அந்த மாரி ஒரு கேரக்டர் நாங்க வந்து லியோல பார்த்தோம். பட் ஜேடி அளவுக்கு இல்லன்னு தான் சொல்லணும். ஜேடி வந்து ஒரு வேற மாரி ஒரு ரகங்க. அந்த ஆள் வந்து ஒரு மாரி ஒரு ஒரு செம்ம வைபான ஒரு ஆள்னே சொல்லலாம். மாஸ்டர் பார்த்துட்டு வெளிய வந்ததுக்கு அப்புறம் எனக்கு தோணுன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, லோக்கி வந்து நெறைய படங்கள் விஜய் சார் கூட பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் தான் எனக்கு கூட தோணுச்சு. ஏன்னா மாஸ்டரோட செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு லீடு ஒண்ணு குடுத்துருந்தாங்க. அதுல அவர் வேற நடிச்சிருப்பாரு. லோக்கியோட ஒரு கேமியோ வேற பண்ணியிருப்பாருங்கும்போது செம்மையான ஒரு படம். ஃபைனல் டச் அந்த கலர் கிரேடிங்கு, மியூசிக்கா எனக்கு எல்லாமே பொறுத்தவரைக்கும் மாஸ்டர் வந்து ஒரு பெரிய ஒரு படமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதாவது அவரோட சினிமால குரு என்ன வேணா நினைக்கலாங்கிற ஒரு கமல் சார வந்து அவர் டைரக்ட் பண்றாரு அப்படிங்கும்போது, பக்கா ஒரு ஃபேன் பாய் சம்பவமா வந்து விக்ரம் ரெடி ஆச்சு. நல்லா ஞாபகம் இருக்கு. ஜூன் 3 விக்ரம் ரிலீஸ் ஆச்சு. அதுவரைக்கும் பார்க்காத ஒரு சினிமா எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம். விக்ரம் படம் பொறுத்தவரைக்கும். கமல் சார்னாலே எல்லாருக்கும் வந்து என்னப்பா இந்த இந்த ஜென்ஸி கிட்ஸ்லாம் அவர் வந்து பிக் பாஸ் ஹோஸ்ட் பண்றவரு அப்படிங்கிற மாரி தான் ஒரு எண்ணம் இருந்துச்சு. விக்ரம் படம் வந்து எல்லாத்தையும் உடைச்சு விட்டு, அவர் எவ்வளோ பெரிய உலக நாயகன் தெரியுமாடா? அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சின்ன பசங்களுக்கும் புரிய வச்சுன்னே சொல்லலாம். விக்ரம் படம் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸா பார்க்கும்போது, ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மெமரபிள் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு வரைக்கும் அந்த மாரி ஒரு படம் பார்த்துட்டு, நம்ம வெளிய வந்து ஒரு 2, 3 நாள் நம்ம மைண்ட்ல நின்ன மாரி படம்லாம் வந்து ஒரு சில படங்கள் தான் பண்ணோம். அந்த மாரி விக்ரம் பண்ணுச்சுன்னே சொல்லலாம். எவ்வளோ ஸ்டார் காஸ்ட்டுங்க. கமல் சாரு, ஃபகத் ஃபாசில், விஜய் சேதுபதி, சூர்யா. இந்த 4 பேர் ஒரு படத்துல வச்சுக்கிட்டு, எல்லாருக்கும் கரெக்ட்டான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் குடுத்து, எல்லாரையும் பெர்ஃபார்ம் பண்ண வச்சு, யாருக்கும் எந்த இடத்துலயும் வந்து ஒரு பெரிய குறை இல்லாம,
சூப்பராக கொண்டு போயிருப்பார். அதுதான் அந்த ஸ்க்ரீன் பிளேல இருக்குன்னே சொல்லலாம். இன்ட்ரோ ஷாட்டே கமல் சாரை காட்டி அந்த பத்தல பத்தல சாங் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வைப் தான். ஆனா அந்த பாட்டு ஃபுல்லா வரல. பட் பார்க்கறதுக்கு தியேட்டர்ல பார்க்கறதுக்கு ரொம்ப நாள் கழிச்சு கமல் சார் வந்து லோக்கல் சென்னை ஸ்லாங்ல பாட வச்சு சூப்பரா டான்ஸ் ஆட வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் கமல் சார் சாகர மாரி காட்டி அங்க லோகேஷ் கனகராஜன் பேர போட்டு விக்ரம் டைட்டில் கால் போட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா கமல் சார் இல்லாமயே படம் போகும். அவர ஃபகத் ஃபாசில் வந்து ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேட் பண்ணி போயிட்டே இருப்பாரு. இன்டர்வல்ல கமல் சாரோட இன்டர்வல் என்னங்க ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன்டர்வல் ஷாட்டுங்க. இத விட ஒரு ஃபேன் பாய்ஸம் வேற எவனா காட்டுச்சுன்னா, அவனுக்கு வந்து லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா அப்படிங்கிற மாரி ஒரு 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 இன்டர்வல் பிளாக் குடுத்திருப்பாரு. ஆரம்பிக்கலாங்களான்னு சொல்லிட்டு. விக்ரம பொறுத்தவரைக்கும் செகண்ட் ஹாஃப் எல்லாமே வந்து எத சொல்றது, எத விடுறதுன்னே தெரியாது. எல்லாருமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருப்பாங்க. எனக்கு அதுலேருந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சது என்னன்னா, ரொம்ப புடிச்ச சீன் அப்படின்னா என்னன்னா, அந்த செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு கமல் சார் வந்து அந்த கன்ன வந்து அவரு ஷோல்டர்லேருந்து தூக்கிட்டு வந்து கீழ வச்சு சுடுவார்ல, அங்க ஒரு டைட்டில் கார்டு போடுவாங்க விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு. பெஸ்ட் ஃபேன் பாய் சமம் அப்படின்னே சொல்லலாம். எல்லா விதமான இடத்துலயுமே கமல் சார வந்து நமக்கு தெரியும். அவர் என்ன மாரி ஒரு சினிமா கலைஞன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, அவர் மாஸான படங்கள்லாம் அவ்வளவா பண்ண மாட்டார். கிளாஸான படங்கள் மட்டும் தான் பண்ணுவாரு. அவர மாஸா காட்டி அவர் எவ்வளோ பெரிய கிளாஸான ஆக்டர்ன்னு இவன் ப்ரூவ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். எனக்கு அந்த சீன் பார்த்து தெரிச்சுட்டேன் நானு. "எப்பா இதுக்கு மேல ஒண்ணும் வராதுப்பா" அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த கைதியும் விக்ரமோட கனெக்ட் இருக்குல்ல, இதுவரைக்கும் தமிழ் சினிமால அந்த மாரி யாராவது பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. பட் ஒரு யூனிவர்ஸ கிரியேட் பண்ணி, அதுக்குள்ள வந்து கார்த்தி சார், மரியம் ஜார்ஜ் இந்த மாரிலாம் ஒரு விஷயங்கள கொண்டு வந்து, அது வந்து இங்க வந்து விக்ரமோட கனெக்ட் பண்ண வச்சு, எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி யாராவது பண்ணுவாங்களான்னு கூட தெரியல. அது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு கனெக்ட்டா தெரிஞ்சது. அதுக்கப்புறம் பிஜாய் கேரக்டர் வந்து உள்ள வருது. பிஜாய் இங்கேயும் இருப்பாரு. விக்ரம்லயும் வருவாரு. டுவர்ட்ஸ் கிளைமாக்ஸ் போயிட்டு என்னாம ஒரு படம் இப்படிதாங்க முடியணும். ஒரு பேங்கரான ஒரு எண்டுங்க. சூர்யா சாருக்கு வந்து அத்தன நாள் இல்லாத அளவுக்கு அவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே அவ்ளோ செலிப்ரேட் பண்ணாங்க. ரோலெக்ஸ்ங்கிற ஒரு கேரக்டர். 10 நிமிஷம் கேரக்டர். அதுவரைக்கும் சூர்யா சார் வந்து நெறைய விஷயங்கள் பண்ணாம இருந்தார். தம் அடிக்காம, இந்த மாரி ட்ரக்ஸ் யூஸ் பண்ணாம, நல்ல கேரக்டர்ஸ் மட்டும் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு ஒரு பிரேக் குடுத்து, நீங்க ஒரு வில்லனா பண்ணுங்கன்னு சொல்லி, அவர பண்ண வச்சு, அந்த ஒரு கமல் சாரும், சூர்யா சாரும் இந்த திரும்பி பார்க்குற ஷாட் இருக்குல்ல, ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஐகானிக் ஷாட் இன் தமிழ் சினிமான்னே சொல்லலாம். செம்மையா இருக்கும். சூப்பர் பேங்கரா முடிஞ்சது விக்ரம். ஸோ விக்ரம் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி 2வது டைம் வந்து விஜய் சார் கூட கொலாபரேட் பண்றாரு. எனக்கு தெரிஞ்சு விஜய் சாரோட கெரியர்லயே ஜனநாயகனை விட மோஸ்ட் ஹைப்டு மூவி இன் விஜய் சார் படம்னா எனக்கு தெரிஞ்சு லியோ தான் சொல்லணும். படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்லேருந்து ரிலீஸ் வரைக்கும் அது வந்து ஒரு மாரி ஒரு ஒரு பீரியட் ஆஃப் டைம் விஜய் சார் ஃபேன்ஸ் எல்லாமே அவ்ளோ ஹைப்பா இருந்த டைம். ஏன்னா லியோ வந்து எல்சியூக்குள்ள வருதா? இல்லையா? லியோல வந்து சூர்யா வராரா? இல்லையா? அது லியோ கிளைமேக்ஸ்ல வந்துட்டு ரோலெக்ஸ்க்கும் லியோவுக்கும் சண்டை நடக்க போதா? இல்ல கமல் சார் வந்து கேமியோ குடுத்து அவர் வந்து விக்ரமும் லியோவும் வந்து ஒண்ணா மீட் பண்ண போறாங்களான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட தியரிகள் இருந்தது. அவரும் என்ன பண்ணாருன்னா, "அப்பா இது எல்சியூவா இல்லையான்னு சொல்லிட்டு நான் படம் அனௌன்ஸ்மென்ட் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் லுக் அன்னைக்கு சொல்றேன்பா" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. பட் அதெல்லாம் போக ரிலீஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி, ரிலீஸ்க்கு முன்னாடியும் வந்து ஒரு பிரஸ் ரிலீஸ் ஒண்ணு குடுத்தாரு. நீங்க வந்து இத நீங்க தியேட்டர்ல வந்து பார்த்தீங்க இந்த படம் எல்சிஓவா இல்லையான்னு சொல்லிட்டு. லியோ தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸா ஆஃப்டர் மாஸ்டருக்கு அப்புறம் ஒரு மெமரபிளான கேரக்டர்னே சொல்லலாம். லியோ தாஸ் அப்படிங்கிற கேரக்டரும், பார்த்திபன் 2 கேரக்டருமே. விஜய் சார வந்து வேற மாரி எமோஷனலா நடிக்க வச்சது வந்து லோகேஷ்க்கு வந்து ஒரு அந்த நான் சொல்றது என்ன செகண்ட் ஹாஃப்ல அந்த அவரு வந்து த்ரிஷா மேம்ட்ட பேசுற சீன் இருக்குல்ல, அதுவரைக்கும் அந்த மாரி எனக்கு ரீசென்ட் டைம்ஸ் விஜய் சார் எங்கேயுமே அந்த மாரி ஆக்ட் பண்ணலன்னு சொல்லலாம். பட் ஒரு மாஸான படம், ஒரு கிளாஸான படம். பட் இவன் லியோவா, பார்த்திபனான்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் அது அது ஒரு ட்ரெண்டா ஆக்கி விட்டாருன்னே சொல்லலாம். ஈவன் தோ படத்துல ஏகப்பட்ட செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில பேர் ஃபிளாஷ்பேக் சரியில்லன்னு சொன்னாங்க. ஒரு சில பேர் லேகா இருக்குன்னாங்க. மாஸ்டர் அளவுக்கு இல்லப்பா, விக்ரம் அளவுக்கு இல்லப்பான்னு சொன்னா கூட, லியோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் படம் ஃபார் விஜய் சார் ஃபேன்ஸ்ன்னே சொல்லலாம். ஒரு மெமரபிளான கேரக்டர் சொல்லலாம். பட் கிளைமேக்ஸ் நான் சொன்னது தான். கிளைமேக்ஸ் வந்துட்டு பேங்கரா முடிச்சிருப்பாரு. கமல் சார் வாய்ஸ்ல வந்து நம்ம விஜய் சார் பேசிட்டு இருப்பாரு. விஜய் சார் வந்து கமல் சார்ட்ட பேசிட்டு இருப்பாரு. "யார் என்று தெரிகிறதா?" அப்படின்னு சொல்லிட்டு முடியும்போது, "லோகேஷ் கனகராஜ்" அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சுச்சு. இந்த யூனிவர்ஸ் எப்படிடா பில்ட் ஆகும்? ஏன்னா விக்ரம் கைதி 2 இருக்கு. லியோ 2 இருக்கு. ரோலெக்ஸ்க்கு ஒரு ஸ்டாண்ட் அலோன் படம் இருக்கு. விக்ரம் 3 இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு ஒரு மார்வல் கைண்ட் ஆஃப் மூவி வந்து தமிழ் சினிமாக்கு கொண்டு வந்தார்ன்னே சொல்லலாம். ஸோ அடுத்த படம் என்னவாடா இருக்கும்னு சொல்லிட்டு வெயிட் பண்றது எல்லார்கிட்டயும் கார்த்தி சாருக்கு பண்ணியாச்சு. விஜய் சாருக்கு 2 படம் பண்ணியாச்சு. ஆண்டவருக்கு ஒரு படம் பண்ணியாச்சு. அடுத்து தலைவருக்கு தான் சொல்லிட்டு கூலி படத்தோட அனௌன்ஸ்மென்ட் வந்துச்சு. ஒரு கமல் சார் ஃபேன், ரஜினி சார வந்து ஹேண்டில் பண்ணா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தான் எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே கிரியேட் ஆச்சு. கூலிய பொறுத்தவரைக்கும் எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இது வந்து இதுவரைக்கும் நாங்க பார்க்காத ரஜினி சார பார்க்க போறோம்பா, அப்படிங்கிற ஒரு விஷயத்த குடுத்துருக்குன்னே சொல்லலாம். அந்த டைட்டில் டீசர் பார்க்கும்போதே தெரிஞ்சு போச்சு.
அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள், தப்பென்ன சரியென்ன எப்போதும் விளையாடு, அட பாவி என்பார்கள் தப்பாக நினைக்காதே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே உண்டான ஒரு விண்டேஜான ரஜினி சாரை கொண்டு வந்திருக்காரு. பேரும் தேவா, சொல்லவா வேணும். இது வந்து தியேட்டர்ல வந்து இந்த வாட்டி தெறிக்க போனே சொல்லலாம். திருப்பியும் சொல்லிட்டாரு கூலி வந்து எல்சியூல வராது அப்படின்னு சொல்லிட்டு. பட் கூலி எல்சியூல வந்து இருந்திருந்தா இதுக்கப்புறம் சரி, இதுக்கு மேலேயும் சரி, எந்த ஒரு தமிழ் சினிமா டைரக்டரும் இந்த மாதிரி விஷயத்த பண்ணவே முடியாது. ஒரு ஒரு யூனிவர்ஸ்குள்ளார வந்துட்டு கமல் சார், ரஜினி சார், கார்த்தி சார், சூர்யா சார், விஜய் சார்ன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கொண்டு வரது கஷ்டம். பட் கூலி வந்து எல்சியூவில் ஒரு ஸ்டாண்ட் அலோன் படம்னே சொல்லிட்டாங்க. அப்படிங்கும்போது அதில் வந்து நம்ம என்ன மாதிரி வேணால் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கும்போது வெயிட் பண்ணி கூலிக்கு என்ன மாதிரி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பட் ஒரு விஷயம் தான், என்ன மாதிரி ஒரு யூனிவர்ஸ் முடிக்க போகிற விக்ரம் 3 தான் யூனிவர்ஸ் முடிக்க போது நான் நினைக்கிறேன். கைதி 2 வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரோலெக்ஸுக்கு தனியாக ஒரு ஸ்டாண்ட் அலோன் படம் வாய்ப்புகள் இருக்குது. இரும்புக்கை மாயாவி இருக்குது. இதுக்கு நடுவில் வந்துட்டு அவர் வந்து தனுஷ் சாருக்கு கதை சொல்லியிருக்காருல சொல்கிறாங்க. சிவகார்த்திகேயனோட படம் பண்ண போகிறாருன்னு சொல்கிறாங்க. ஒரு 6 படத்தில் மோஸ்ட் வாண்டட் டைரக்டராக மாறிருக்காருன்னே சொல்லலாம். ஸோ லோகேஷ் சார், நீங்கள் வந்து தமிழ் சினிமா கிடைச்ச இன்னொரு வரம். எங்களுக்கு வந்து நிறைய சினிமா எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்கீங்க. ஸோ ஹாப்பி பர்த்டே லோகி. YSR ஃபிலிம் தயாரிப்பில் யுவன் சங்கர் ராஜா இசையில் ஸ்ரீநித்யா சுகுமார் இயக்கத்தில் ரியோ ராஜ் நடிக்கும் ஸ்வீட் ஹார்ட் திரைப்படம் மார்ச் 14 முதல். குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ், மின் நுகர்வோர் சேவை மையம், மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.